வணக்கம். நான் பெஞ்சமின் ஃபார்மிங்கரோட ஃபவுண்டர். நம்ம இதுவரைக்கும் வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, அப்புறம் ஈவன் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ், இந்தோனேஷியா, மலேசியா இங்கெல்லாம் நிறைய ஃபார்ம்ஸ் நம்ம வீடியோ பண்ணியிருக்கிறோம். ஆனால் கேரளாவில் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ இன்னைக்கு வந்து கேரளாவில் இருக்கிற ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கிறோம். இது வந்து கண்ணூர், நார்த் கேரளாவில் இருக்கக்கூடிய கண்ணூர் அப்படிங்கிற ஊருக்கு நம்ம வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஒரு 6 ஏக்கர்ஸ் ஃபார்ம். இதில் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, கார்ப்பரேட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற 2 பேர் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் டெக்னாலஜி ட்ரிவன் ஃபார்மிங் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பொதுவாக நீங்கள் கேரளாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷனோட பெனிட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மி. அப்படியே இருந்தாலும் மைக்ரோ இரிகேஷன் பார்த்தோம்னா ஸ்ப்ரிங்க்லர் இருக்கும். பட் இவங்க வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ப்ரெஷர் காம்பன்சேட்டட் இன்லைன் லேட்டரல்ஸ் போட்டு நம்ம குரோட்டான் டெக்னாலஜியும் அடாப்ட் பண்ணி ரொம்ப சயின்டிஃபிக்காக ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ இதை ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டாங்கன்னா செகண்ட், தேர்ட் அட்டெம்ப்ட் ஐ திங்க் கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து வந்து இதை ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார். ஸோ இது வந்து மிஸ்டர் ரஞ்சித், பெங்களூரில் ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. மிஸ்டர் ராஜேஷ், அவரோட பிரதர், இவர் வந்து லோக்கலாகவே ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் மிஸ் சீமா, அவங்க வந்து மிஸ் ராஜேஷுடைய மிஸ்ஸஸ் துணைவியார், அவங்க ஒரு ப்ரொஃபஸர். அப்புறம் மேடம் ஊர்மிளா, இவங்க 2 பேரோட அம்மா. ஸோ இதில் வந்து மிஸ்டர் ராஜேஷ் அண்ட் மிஸ் சீமா அவங்க 2 பேரும் ஆக்சுவலாக பாட்னிஸ்ட். அதனால் அவங்களுக்கு இந்த பிளான்ட் சயின்ஸை பற்றிலாம் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்புறம் மிஸ்டர் கமலாட்சன், இவர் தான் இந்த ஃபார்மோடைய கேர்டேக்கர். இன்ஃபேக்ட் இவங்களுடைய டோட்டல் ஃபால் பேக் மிஸ்டர் கமலாட்சன். அவர் தான் இங்கே தனியால பார்த்துட்டு இருக்காரு. ஆமாம். ஸோ ஆக்சுவலி இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இவங்க 2 பேரும் கார்ப்பரேட்டில் பிஸியாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் 3 பேருமே பிஸியாக இருப்பாங்க வீக் டேஸ் ஃபுல்லும். அப்போ மேடமும் இவரும் தான் ஃபார்மை கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஓரளவுக்கு டெக்னாலஜிக்குள்ளே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிரைமரிலி டெக்னாலஜி, அதாவது ரோல் டிவிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னாலஜியை பார்த்துக்கிறீங்க, அவர் வந்து நீங்கள் 2 பேரும் பிளான்ட் சயின்ஸை பார்த்துக்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் பிளான்ட் கேரை பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டிவிஷன் ஆஃப் லேபரில் போயிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு போயிட்டு பாதி தூரம் ஓடிட்டு அதுக்கப்புறம் நின்றுவாங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து நம்ம இவங்களோட அனுபவத்தை கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கார்ப்பரேட் பேக்ரவுண்ட், உங்களுக்குன்னு பர்சனல் அக்ரி பேக்ரவுண்ட் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. எக்ஸப்ட் உங்களோட மூதாதையர்கள் அக்ரி பண்ணதை தவிர உங்களுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது. எதனால இப்படி ஒரு அக்ரி ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினச்சிங்க? தேங்க்யூ ஃபார் வந்ததுக்கும் இங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்ட் தான். அதாவது எதுக்கு அக்ரி ஃபீல்டு வந்தோம்னா, எங்கள் தாத்தாலாம் அக்ரிகல்ச்சர், இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஹி ஹேட் அண்ட் ஆயில் மில், ரைஸ் மில்லு. ஸோ நல்ல ஒரு வருமான மார்க்கமாக இருந்தது. ஆனால் ஒன்ஸ் அது ஜென்ரேஷன் கேப் வர இது இட்ஸ் வாஸ் நாட் டேக்கன் கேர் மச். அப்போ நாங்கள் நினச்சோம், ஸோ வை கான்ட் வி ஜஸ்ட் டேக் அன் சான்ஸ். ஸோ அது பண்ணும்போது நான் டெக்னாலஜியில் இருக்கேன். ஸோ ஐ எம் ஆக்சுவலி இன்ன டெக்னாலஜி கம்பெனி, இன்ன சென்சர் பேஸ்ட் கம்பெனி. ஸோ என்னென்னா ஏஐ, ஐஓடி அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஸோ வை கான்ட் வி பிரிங் த டெக்னாலஜி இன்ட் அக்ரிகல்ச்சர், எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. ஸோ அப்போ தான் நான் எங்கள் ஃபேமிலியோட பேசினேன். ஸோ ஒய் ஆர் வி கீப்பிங் திஸ் லேண்ட் ஐடல், எதுக்கு தனியாக வச்சுருக்கோம், கான்ட் வி டூ சம்திங். ஸோ அப்போ தான் கேட்டாங்க, யார் வந்து பண்ண போகிறா, நம்மளால் பண்ண முடியுமா? அப்போ நாங்கள் வந்து எப்படி வீக்கெண்ட்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து வீக்கெண்ட்ஸ் ட்ரை பண்ணுறோம். பட் இங்கே எங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா we will try to do that. ஸோ அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு தாட் ப்ராசஸாக வந்தது தான், எப்படி இந்த லேபர் நம்ம கம்மி பண்ணோம். இப்போ நாங்கள் 5 பேர் வச்சுட்டு நாங்கள் பாதி பேர் ஒர்க்கில் இருக்கும்போது இங்கே ஃபுல் லேபர் வச்சு எங்களால் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ தான் நாங்கள் யோசிச்சோம், how can we do it differently. So then we came to know about farm again. So அப்போ தான் நினச்சோம், ஸோ if the major chunk of the portion comes in maintaining the water balance, right, air and water balance. ஸோ கரெக்ட் டைமுக்கு தண்ணி கொடுக்குறதுனே பெரிய விஷயம். எங்கள் ப்ளாட்டுக்கு பம்ப் அடிக்கிற ஷெட்டுக்கு போயிட்டு வரதுக்கு எங்களுக்கு 10 நிமிஷம் ஆகும். ஸோ அந்த டைமில் எப்படி கன்சியூம் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கும் போது தான், why can't we go for this known technology, and the first name came is farm again. So அது பார்க்கும்போது we came and met you. So that was in December 2023 last year. So this was all barren land. நீங்கள் நினைக்க மாட்டீங்க, this was completely barren. அதாவது ஃபுல் காடு மாதிரி டென்ஸ் ஃபுல் ஷ்ரப்ஸ் மட்டும் தான் இருந்த இடத்த. ஸோ ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வாட் வி மேட் வாஸ் ஃபார்ம் அகைன். ஸோ வந்து நாங்கள் அதை நீங்கள் கொடுத்த ட்ராயிங்ஸ் படி, ஸோ வி டுக் தட் இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸ். நீங்கள் வந்து ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட் பை த வே ஹவு ஹி கேம் அண்ட் ஹி வாஸ் ஸ்டடிட் த கம்ப்ளீட் திங். காட்டுக்குள்ளே நடந்து அவர் சர்வே பண்ணார். ஸோ சர்வே பண்ணி எங்களுக்கு ட்ராயிங் கொடுத்து, இதுதான் லேட்டரல்ஸ், இதுதான் ப்ராசஸ். எங்களுக்கும் ட்ரிப்புங்கிறது புதுசு தான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் ஏக்கம் இருந்துச்சு, பட் அது ட்ரிப்பாக கன்வெர்ட் பண்ணும்போது இட் மைட் பி அ சேலஞ்ச். ஸோ தட்ஸ் வேர் வி காட் இன் டு தட். அதே மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி இது பண்ண ஆரம்பித்தோம். ஸோ வீக்கெண்ட்ஸில் நான் வருவேன், வீக்கெண்ட்ஸில் தம்பி வருவான். ஸோ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, நான் பெங்களூருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். ஸோ கமலாஷனும் ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவேன். அவங்க அக்ரிகல்ச்சரில் பாட்னியில் இருக்கிறதுனால ஷீ நோஸ் அபவுட் சம்திங் அபவுட் த சயின்ஸ். ஸோ we are thinking of bringing science and technology together. Otherwise agriculture is difficult to do, everyone knows that. But when we can use the what is the proven technology like yours, as well as science, the backup knowledge what my mom and others has,
ஸோ தட் இஸ் ஹவு தி ஸ்டார்டட் அஸ் அ வெஞ்சர். கிரேட். ஆக்சுவலாக எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி நிறைய நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு 100 பேர்கிட்ட நான் சொன்னேன்னா மேபி 2 பேர் 3 பேருக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியுது. எனக்கு உண்மையிலே சந்தோஷமான விஷயம். அதை புரிஞ்சு அதை பேஸ் பண்ணி நீங்கள் டெக்னாலஜியை செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது ரியலி ஹாப்பி. ஒரு சைட் நோட்டை நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்து, இந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் தான் ஃபோட்டோசிந்தசிஸோட எஃபிஷியன்சியை டிசைட் பண்ணுது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு ஏர் வாட்டர் பேலன்ஸ் நம்ம கரெக்டாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிளான்ட்டோட ஃபோட்டோசிந்தசிஸ் விச் அகெயின் இன்டர்ன் ரிசல்ட்ஸ் இன் பெட்டர் ப்ரொடக்டிவிட்டி. அடுத்த கொஸ்டின் வந்து, எதனால நீங்கள் ஆர்கானிக் போகணும்னு நினச்சிங்க? ஸோ மெயின் ரீசன்ஸ் வந்து எல்லாம் திங்க் பண்ணுற மாதிரி தான். அதாவது ஒன்று வந்து ஜிபிஎன்எஃப் இஸ் கம்மிங் அஸ் அ பிகர் டாபிக்ஸ் now. இப்போ கூட லாஸ்ட் நவம்பரில் we had an GBNF. ஸோ அது அந்த கான்செப்ட்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது எல்லாரும் சொல்கிற மாதிரி பெஸ்டிசைட்ஸ் இல்லாத ஒரு ஃபார்மிங் கொண்டு வர முடியுமா? ஸோ பெஸ்டிசைட்ஸ்னால் நமக்கு என்ன பிரச்சனை வருது எல்லாம் சொல்கிறாங்க, நம்மளும் அனுபவிச்சிருக்கோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்திருக்குது, கேன்சர்லாம் வந்து பார்த்துருக்கேன். ஸோ மேபி தட் மேபி அ ப்ராப்ளம் ஆஃப் திஸ் ஒன் ஃபுட் as well as பெஸ்டிசைட்ஸ். ஸோ பெஸ்டிசைட்ஸ் எப்படி கம்மி பண்ண முடியும் யோசிச்சப்போ ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் வாஸ் ஆர்கானிக். ஸோ ஆர்கானிக்கில் தேர் ஆர் மல்டிபிள் அதர் சேலஞ்சஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மார்னிங். எப்படி அதில் அங்கே சாயில் மட்டும் பார்க்காம பிளான்ட்டும் பார்க்கணும் நீங்கள் சொல்லி கொடுத்து இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ அது மாதிரி தான். ஸோ ஆர்கானிக் பண்ணும்போது will be avoiding some of the recurring costs which might be coming in because of fertilizers, pesticides. Correct. And apart from that, we will be also be making sure ours is healthy. Right? We are ஒரு கான்ஷியஸ் இருக்கும் இல்லையா? ஸோ தட் கான்ஷியஸ் விச் இஸ் நாட் ஒன்லி லைக் வி ஆர் மேக்கிங் சம் இன்கம் அவுட் ஆஃப் இட். இன்கம்ங்கிறது தனி விஷயம். இட் இஸ் அக்ரிகல்ச்சர். கரெக்ட். ஸோ எங்களோட பேஷன் பழைய பண்ணிட்டு இருந்தால் நாங்கள் திரும்பி கொண்டு வரமே தவிர இட் இஸ் நாட் லைக் அன் இன்கம் மாடல். அப்படி பண்ணும்போது ஹவு கேன் வி கிவ் சம்திங் ஹெல்த்தி டு த பீப்புள் யோசிப்போ ஆர்கானிக் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் வி சா. அதான் ஆக்சுவலி நீங்கள் ரெஃபர் பண்ண காலையில் நம்ம பேசின கான்வர்சேஷன் இருக்குல்ல, அது ஒரு சின்ன ரீகேப் கொடுத்தா நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்கானிக் பண்ணும்போது இப்போ உங்களுடைய தாட் ப்ராசஸும் நிறைய கான்காக்ஷன்ஸ் பிரைமரிலி ஜீவாமிர்தம் பண்ணுறீங்க. கரெக்ட். ஸோ அந்த அப்புறம் வந்து கடையிலேருந்து ஒரு சில பயோ மெட்டீரியல்ஸ் நீங்கள் வாங்குறீங்க. அதை இன்புட் கொடுக்கும்போது உங்களுடைய புரிதல் என்னவாக இருந்ததுன்னா, பிளான்ட்டுக்கு தேவையான எல்லாமே அதுலேருந்து கிடைச்சிடும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்தது. இன்னைக்கு காலையில் எங்களோட டிஸ்கஷனே அதுதான். பேசிக்கலி நீங்கள் கொடுத்த எல்லாமே வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அது என்ன பண்ணுதுன்னா சாயிலோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதில் கூட அடிக்கடி நான் சொல்லுவேன், அந்த மைக்ரோ ஆர்கானிசம் நீங்கள் எவ்வளோ உள்ளே கொடுத்தாலும் அதுக்கான ஃபுட் மண்ணில் இருந்தால் மட்டும்தான் அதுவும் சர்வே ஆக முடியும். பட் காம்பினேஷன் அந்த நீங்கள் வந்து வெர்மி கம்போஸ்டும் பண்ணுறீங்க, அது ஃபுட்டுக்கு வேண்டி வெர்மி கம்போஸ்ட் பண்ணுறீங்க. இன்னொரு சோர்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸில் இருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸஸ் சுகர் ரூட் ஜோனுக்கு போகுது இல்லையா, அதுவும் ஒரு சோர்ஸ் ஆஃப் கார்பன். ஸோ இந்த மாதிரி சோர்ஸ் ஆஃப் கார்பனை கிரியேட் பண்ணும்போது அந்த மைக்ரோபியல் லைஃபுக்கு வந்து உணவு கொடுத்துட்றீங்க. இந்த காம்பினேஷன் வந்து சாயில் ஹெல்த்துக்கு கிரேட்டாக ஹெல்ப் பண்ணும். முக்கியமான விஷயம் நிறைய ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மிஸ் பண்ணுறது வந்து அந்த சாயில் ஹெல்த்தை பண்ணிட்டோம், பிளான்ட் ஹெல்த் அங்கே தான் வந்து ஒரு சின்ன கேப் இருந்தது. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இன்புட் என்னன்னா, நீங்கள் தயாரிக்கக்கூடிய காம்போஸ்ட் இல்லைனா கான்காக்ஷன்ஸ் இதில் பிளான்ட்டுக்கு தேவையான மினரல் சோர்ஸையும் எப்படி உள்ளே கொண்டு வருது அப்படின்னு யோசித்தீங்கன்னா சாயிலுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிடுறோம், பிளான்ட்டுக்கும் ஆன்சர் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஒரு கேப்பை மட்டும் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐ திங்க் உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஐ தாட் இதை வந்து ஒரு டிப்பாக எல்லாருக்கும் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். கரெக்ட். சாயில் ஹெல்த் வாஸ் ரியலி குட். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஸோ ஜீவாமிர்தம் தனியாக ஒரு பிளான்ட் வச்சிருக்கோம். ஸோ நீங்களும் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க வை கான்ட் யூ கோ ஃபார் ஜீவாமிர்தம் ஃபில்டர்னு. ஸோ ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபில்டர் வந்து ஜீவாமிர்தம் ஆட்டோமேட்டிக்காக வரது உங்கள் குரோட்ரான் சிஸ்டத்துக்கு அனுப்புகிறோம். ஸோ ஃபர்டிகேஷன் இஸ் ஆட்டோமேட்டட். நான் பெங்களூர் என்னால் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ ஐ ப்ரோக்ராம் தட் எவ்ரி சாட்டர்டே சண்டே ஜீவாமிர்தம் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு பிளாட்டுக்கும் 250 liters போகணுங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணி எடுத்துறேன். ஸோ த சேஞ்ச் வாட் வி ஆர் சீயிங் இஸ் இந்த மண்புழுங்கிறது இருக்குது பார்த்தீங்கன்னா, விச் இஸ் கால்ட் அஸ் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட். எர்லியர் இட் வாஸ் நாட் விசிபிள். ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஈவன் இன் 1 feet 2 feet நாங்கள் பார்க்கும்போது we are able to see that. Correct. So that is a change we are able to get in 6 to 8 months. Just 8 months difference, right? So that is அதே மாதிரி இங்கே பின்னாடி பார்க்குற ஃபார்ம் எல்லாம் ஜூலையில் வச்சது. So we can see that there is a growth, right? நீங்கள் சொன்ன மாதிரி NPN nitrogen நிறைய இருக்குது. So the growth was initial growth was good, but now we need to see that how we are able to get the plant health. Exactly. So அதுக்கு micronutrients எப்படி நாங்கள் செக் பண்ணோம். ஆமாம், micronutrients and even macro. இப்போ N நிறைய இருக்கும், PK கம்மியாக இருக்கும். அது எப்படி உங்கள் கான்காக்ஷன்ஸில் வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் இயற்கை மெத்தட்ஸில் கொண்டு வருது அப்படிங்கிறத மட்டும் ஸ்டடி பண்ணிட்டோம் அப்படின்னா யூ கேன் மெயின்டைன் soil health and the plant productivity. Correct. So it is not like 1 year நாங்க வந்துட்டு miracle பாத்துறோம்னு எங்களுக்கு தோணாது. But at least 2-3 years when we are consistent everywhere. It's not only in agriculture, in everywhere. Corporate இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் if we are consistent for 2-3 years, right, that will actually give us a result. So அதெல்லாம் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கரெக்ட். ஏன்னா இது உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைமுக்கு திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் பேட். ப்ளஸ் உங்களோட willingness to learn ஐ திங்க் உங்களை கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன். கரெக்ட். ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே கிருஷி பவன் அவங்களால see they are looking at this as a different venture, right? So in 2-3 years they can make it as a model farm. Correct. Many people can understand the technology has to be get into agriculture. Yes. Without technology into agriculture it is going to be difficult. That's not a feeling. அதுதான் எங்களுக்கும் தெரிஞ்சது. ஸோ கன்வென்ஷனல் இஸ் குட்,
but how can we use the leverage technology, because time is what is money, Correct. right? So how can we save some time? So your technology will really help in that. இன்ஃபேக்ட் கேரளாவை பொறுத்த வரைக்கும் அந்த காய்கறி ப்ரொடக்ஷன்லாம் வந்து ரொம்ப கம்மி ஆர் நியர் ஜீரோ. Vegetables இருக்கு, but it's not in much things. Yeah. உங்கள் கன்சம்ஷனுக்கு போதுமான அளவு கண்டிப்பாக இருக்காது இல்லையா? Yeah. அதனால பெரும்பாலும் வந்து நெய்பரிங் ஸ்டேட்ஸை நம்பி தான் வந்து ஃபுட் கன்சம்ஷனுக்கு இருக்குது. அந்த விதத்தில் வந்து ஐ திங்க் நீங்கள் பண்ணுறது வந்து இப்போ கவர்மெண்ட் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயே லோக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணி Correct. you'll be able to supply. See, everyone does it conventionally. So when we are doing different things, we'll be noticed, right? So how we are consistent, how we can pertain in this persistent, எப்படி பண்ண முடியும், எப்படி சஸ்டெயின் பண்ண முடியும் தான் நம்மளோட இது. அது ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து சயின்டிஃபிக்காக பண்ணும்போது இன்ஃபேக்ட் விதின் த ஷார்ட் ஸ்பேனே மேகசின் அட்டென்ஷன் கூட கிடைச்சிருச்சு இல்லையா? அவங்களே வந்து பார்த்து. கரெக்ட் பிகாஸ் தே ஆல்சோ வாண்ட் டு சி ஹவு திஸ் இஸ் ஹெல்ப், உங்கள் டெக்னாலஜி எப்படி சம்மர் மந்தில் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இப்போ மாய்ஸ்சர் சென்சர் இருக்கு இல்லைங்களா? ஸோ வி ஆர் புட்டிங் இட் இன் ஆட்டோமேஷன். ஸோ உங்கள் ஏர் பேலன்ஸ் உங்கள் அல்காரிதம் ஒர்க் பண்ணுது. ஸோ இட் கிவ்ஸ் மீ தட் ரைட் டைம் வாட்டர். ஸோ எனக்கு அந்த டென்ஷன் இல்லை. ஸோ தண்ணி போகலைங்கிற பிரச்சனை இல்லை. இப்போ எங்களுக்கெல்லாம் வருத்தம்னா தண்ணி பத்தாதாங்கிறதா. ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா கேரளாவில் ஏன் ட்ரிப் வர மாட்டேன், அதுவும் பிரச்சனை. எங்களுக்கு தண்ணி பத்தாதுங்கிற ஒரு ஃபீலிங் மைண்ட் செட்டில் அப்படியே இருக்குது. ஸோ திஸ் வில் ஆக்சுவலி சேஞ்ச் தோஸ் மைண்ட் செட் பாசிபிள். இன்ஃபேக்ட் நீங்கள் உங்களுடைய இந்த லாஸ்ட் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே கம்மியான தண்ணி தான். இப்போ எங்கேயுமே வந்து உங்களுக்கு டாப் சாயிலை பார்க்கும்போது ஒரு தண்ணி ஃபில்டு மாதிரிலாம் தெரியாது, எல்லாமே ட்ரையாக தான் இருக்குது. ஒரு 2 இன்ச் 3 இன்ச் தோண்டி பார்த்தீங்கன்னா போதுமான மாய்ஸ்சர் இருக்கும். அவ்வளோதான் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. அதில் வர வேண்டிய க்ரோத் கரெக்டாக வருது. இன்ஃபேக்ட் உங்களோட அப்சர்வேஷன் வந்து இனிஷியலாக வெஜிடேட்டிவ் க்ரோத் நல்லா இருக்குது, காய்க்கும் போது தான் அதோடைய க்ரோத் வந்து கம்மியாகுது. ஸோ இட் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் கரெக்டான மினரல்ஸ் போய் சேர்ற இது. ஸோ ஆக உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லெவல் கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் அதோட பெட்டர் ப்ரொடக்டிவிட்டி, அப்புறம் மார்க்கெட்டிங். இது கார்ப்பரேட்ல அதோட அட்வான்டேஜ். ஸோ ஐ எம் இன்டு ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட், ஐ எம் இன்டு லீடர்ஷிப். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அந்த பிளான் எப்படி பண்ணணும், ஸ்டெப் எப்படி பண்ணணும். ஸோ இஃப் யூ கேன் பிரிங் தட் ஹியர், தட்ஸ் குட். ஸோ இட் இஸ் ஆல்சோ வீக்கெண்ட் மட்டும் தான் எங்களோட பேஷனால தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய ஃபார்மிங் இனிஷியேட்டிவ் வந்து 100% சக்ஸஸ் ஆகுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்னாலஜி, சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆக்சுவல் கேர், அந்த காம்பினேஷன் வந்து இந்த ஃபேமிலி சர்க்கிள்குள்ளே இருக்கிறதுனால ஒரு 100% சக்ஸஸ். அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இதில் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. அதனால் மேபி இன்னொரு 1 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி இங்கே வரும்போது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சீனை நாங்கள் பார்ப்போம், ஒரு சக்ஸஸ்ஃபுல் சீனை பார்ப்போம்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி.